வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கோ 51 நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோ 51 நெல் ரகம் நம்ம குருவைக்கு பயன்படுத்தக்கூடிய நெல் ரகத்தில் ஒன்றா இருக்குது. இது ஏன்னா குருவைக்கு 90 நாள் வயது உடைய நெல் ரகமாக தான் இது இருக்குது. 90 நாளுங்கிறது நம்ம நடவு செஞ்சு 90ஆவது நாள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாற்றுக்கு ஒரு 28 நாள் எடுத்துக்குது. நம்ம சீக்கிரமாக மற்ற நெல் ரகத்துக்கு இந்த நெல் ரகம் நல்லாவே வரும். மகசூலையும் பொறுத்தளவுக்கு இந்த கோ 51 இது என்ன மைனஸ்னு பார்க்குறப்ப இது தாங்காது. கொஞ்சம் சீக்கிரமே சாஞ்சிரும். ஓரளவு காற்றடிச்சாலே டக்குன்னு படுத்த படுக்கை ஆயிரும். அதுதான் இந்த இந்த நெல் ரகத்தில் மைனஸாக இருக்குது. மகசூலை பொறுத்தளவுக்கு ஒரு ஹெக்டருக்கு 6600 கிலோ மகசூல் தரக்கூடிய நெல் ரகமாக தான் இது இருக்குது. நம்ம இது எதுலேருந்து கலப்பாக எடுத்திருக்காங்கன்னா ஏடிடி 43லேருந்தும் RRR 272லேருந்து கலப்பு நெல்லாக தான் இந்த கோ 51 எடுத்திருக்காங்க. இது மெயினாக கொஞ்சம் சன்ன ரகத்தோடு சேர்ந்தது. குண்டு நெல்லோட ஒரு மூட்டைக்கு 100 ரூபா ஜாஸ்தி தான் இது விற்கும். கூட 1 ரூபா கிலோவுக்கு தருவாங்க. இப்போ குண்டு நெல் 22 ரூபா வருதுன்னா இது 23 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க இந்த கோ 51 நெல் ரகம். ஏன்னா இது கொஞ்சம் சன்ன ரகத்தை சேர்ந்தது இந்த கோ 51. அதுக்கு அடுத்தது இது நல்லா பயிர் வரக்கூடிய நெல் ரகம். மகசூல் பார்க்குறப்ப ஒரு ஏக்கருக்கு ஒரு 37 மூட்டை 72 கிலோ மூட்டை வருது. சராசரி மகசூலாக பார்க்குறப்ப இதில் அதிகபட்சமாக 40 மூட்டை எடுத்தவங்களாம் நான் பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ இந்த வருஷம் பயிர் செஞ்சவங்க கோ 51 பயிர் செஞ்சவங்க கொஞ்சம் நஷ்டம்தான் வரும்னு பார்க்குறது. ஏன்னா கடந்த ஆண்டுக்கு இந்த வருஷம் இந்த காற்று மழை பெஞ்சதில் கொஞ்சம் எங்கள் ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இந்த கோ 51 நடவு செஞ்சவங்க குண்டு நெல் நடவு செஞ்சவங்களே ஏஎஸ்சி 16 நடவு செஞ்சவங்களே நிறையா வயலில் சாஞ்சிருக்கு. கொஞ்சம் டிபிஎஸ் 5 தான் கொஞ்சம் நின்றுருக்கு. அதுவும் ஒரு சில தாவில் டிபிஎஸ் 5ம் சாஞ்சிருக்கு. முழுக்க சாயில் ஒரு சில இடங்களில் மட்டும் வயலில் சாஞ்சிருக்கு டிபிஎஸ் 5. அதே கோ 51 பார்க்குறப்ப வயலே படுத்த படுக்கை ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அறுக்கிறப்ப டைம் நம்மளுக்கு அதிகம் எடுக்கும். அது இல்லாமல் நெல்லில் கட்டர் பாரில் மாட்டி அதிகம் சதுரம். அது நம்மளுக்கு அவ்வளவும் நஷ்டம்தான். இந்த வருஷத்துக்கு பொறுத்தளவுக்கு இந்த நெல் ரகம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது மற்ற நெல் ரகத்துக்கு. வரது நெல் நல்லா வந்திருக்கு. இப்போ மழை பெஞ்சது தான் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. ரொம்ப பாதிக்கல, கொஞ்சம் படுத்திருக்கு. அறுக்க நேரமாகும். ஆனால் அடுத்த வருஷம் நம்ம தைக்கு அப்புறம் நாற்று விட்றாங்க. கோ 51 கொஞ்சம் பார்த்து முன்னாடியே நாற்று விட்டு சீக்கிரமே பயிர் பண்ணிடணும். ஏன்னா கோடை மழை வந்தாலே காற்று மழையாக தான் வருது. அதனால் பயிர் சாஞ்சிருது. கடைசியில் அறுக்கக்கூடிய தருவாயில் உள்ள பயிரெலாம் டோட்டலாக சாஞ்சிருது. அதனால் கொஞ்சம் முன்னாடியே பயிர் பண்ணிக்கணும். இல்லாட்டினா இந்த நெல் ரகத்தை விட்டுட்டு வேறு நெல் ரகத்துக்கு நம்ம மாறிடணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு படுத்து நஷ்டமாகறதோட கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான். இதோட கொஞ்சம் நல்ல நெல் ரகம் இருக்குது. இல்லாட்டினா கொஞ்சம் சுமாரான நெல் ரகத்துக்கே போகிறது பாதிப்பு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். பயப்பட நம்ம தேவையில்ல. ஏன்னா தண்ணி நிற்க ஆரம்பிச்சிட்டாலோ அப்புறம் அழுக தொடங்கும். அது நம்ம கொஞ்சம் பயப்படணும். அதனால் கொஞ்சம் சுமாரான நெல் ரகம்னாலும் நம்ம அதுக்கு போய்க்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம டிபிஎஸ் 5 ஏஎஸ்சி 16 நெல் ரகத்தை பற்றியே பார்ப்போம். ஏன்னா இப்போ நாங்கள் நாற்று விட்டுருக்கோம். ஏஎஸ்சி 16 நெல் ரகம் நாற்று விட்டுருக்கோம். அதை பற்றி ஏன் நாற்று ஏஎஸ்சி 16 சூஸ் பண்ணோன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.